ஸோ கால்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர் அரசியல் திறனாய்வாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயோட கூட்டத்தை சிவாஜி கூட்டத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது விஜயை நம்ம அட் த சேம் டைம் எம்ஜிஆரோடையும் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி முடியும்னு அவர் அதர்றாங்க. எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. 1967 1977 அவர் சொன்ன மாதிரி 2026லேயும் ஒரு மாறுதல் நிச்சயமாக வரும். அது எந்த மாதிரி மாறுதல்ன்றது நம்ம டைம் வில் ஆன்சர் தட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நாமளே இது நடக்காது இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆக்சுவலாக கள நிலவரம் அப்படின்றது ஏன் மக்கள் சிந்திக்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க 0% அப்படின்றாங்க. ஆனால் சீமானுக்கு 17% வரைக்கும் வாங்குவார் அப்படின்றாங்க. ஏன் இன்றைக்கி 8% தானே இருக்குது. 8%ஓடு நில்லுங்க. ஏன் 17% சொல்கிறீங்க? தப்பு இல்லையா? 8%ஓடு நில்லுங்க, அவ்வளோதான். அவர் 17%லாம் வாங்க மாட்டார். அவர் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகிறாரு. அதுவும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. டைம் வில் ஆன்சர் எவ்ரிதிங். அதுக்கு முன்னாடி நீங்களாகவே ஒரு டிசிஷன் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க ஹவு விஜய் இஸ் கோன் டு ஆக்ட், ஹவு விஜய் இஸ் கோன் டு ரியாக்ட் அண்ட் ஹவு விஜய் வில் கோயின் டு வின். இதுதான் நிசத்தமான உண்மை. அந்த உண்மையை எல்லாருமே பயப்படுறாங்க. என்னடா இது ஒரு அரசியல் புரட்சி நடக்குதோ அப்படின்னு. அரசியல் புரட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அந்த ஒரு வேவ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அந்த வேவை நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம்.